இல்லை, இது வாழ்க்கை சீரிஸோட 15வது நாள். காலையிலே வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஜிம்மும் கிடையாது. நேராக ஆற்றுக்கு குளிக்க போகலான்னு வீட்டில் கூப்பிட்டாங்கன்னா ஆற்றுக்கு போயாச்சு. அங்கே போனால் ஒரு மூட்டை துணியை ஒத்தாள விட்டு துவைக்க விட்டாங்க. ஒர்க் அவுட் இல்லை, இன்றைக்கி ரெஸ்ட் டேன்னு சொல்லிட்டு இருந்தா கடைசியில் ஷோல்டர் ஒர்க் அவுட்டாக போட வச்சிட்டாங்க. அப்புறம் அப்படியே கோயிலுக்கு போய் போசிங்க கொடுத்துட்டு நானும் நேராக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு நல்ல தூக்கம் தூங்கியாச்சு. என்ன பண்ணேன்னு தெரியாமல் தான் சாயங்காலமாக எழுந்திரிச்சு கடை பக்கம் போனேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம மச்சான் ஒருத்தர் கண்டென்ட் எதுவும் இருக்கா சண்டேக்குன்னு கேட்டார். மச்சான் போன வாரம் சண்டேவும் கண்டென்ட் இல்லை, இந்த வாரம் சண்டேவும் கண்டென்ட் இல்லைன்னு சொன்னதும் என் வண்டியில ஏறுன்னு சொல்லி வீரோன்ற ஒரு ரவுண்ட் அடிக்க கூட்டு போயிட்டு, நானும் மனுஷன் எங்க தான் கூட்டு போறாருன்னு தெரியாம வீடியோவை ஆன் பண்ணிக்கிட்டு நாங்களும் ஒரு 10 நிமிஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா நம்ம பின்னாடி ஒரு வேனு கார் பஸ் நம்மள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நம்ம அவ்வளவு பெரிய ஆளாயிட்டமா நம்ம சப்ஸ்கிரைபரா இருக்குமோன்னு பார்த்தா கடைசியில அவங்க எல்லாம் ரோட்ல போறவங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்புறமா வண்டியை திருப்பிட்டு நாங்களும் கிருட்டுன்னு மறுபடியும் எங்கேயோ கூட்டு போறாருன்னு கிளம்பி போயிட்டேன். எங்கே தான் போறாருன்னு பார்ப்போம்னு பார்த்தா கடைசியில் அங்கே சுற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வழக்கமான ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுதாரு. அந்த இடத்தையும் பாருங்க. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறாரு. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. அப்படி இந்த டீ கடைக்கு கூப்பிட்டு வந்து டீ இருக்கான்னு கேட்டால் காஃபி தான் இருக்குன்னு கொடுத்தாங்க. அடுத்த சம்பவமே காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது கிளாஸை கீழே போட்டு உடச்சிட்டேன்.